கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பேகன் பர்த்தான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு. இது வந்துட்டு பெரிய கத்திரிக்காய் இருக்கிறதுலேயே இது பெரிய கத்திரிக்காய்னுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கும் பிளாக் கலரில். அந்த கத்திரிக்காய் 3 எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டு உள்ளே பூண்டு கீறி பூண்டும் பச்சை மிளகாவும் உள்ளே வச்சுட்டு இப்போ நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துருங்க. அதுக்கு தேவையானது எல்லாம் கத்திரிக்காய்க்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அடுத்தது கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதோட ரெசிபி. ஆனால் லாஸ்ட்டில் இது சீக்ரெட் மசாலாவும் சொல்கிறேன். அது போட்டிங்க இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா பொறுமையாக வாட்டுங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாட்டிடுங்க. நார்மல் நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்காயும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் விதை முத்தாத விதையாக இருக்கணும். பிஞ்சு விதையாக இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ எடுத்துகிட்டு சுத்தமாக இதை தோல் எடுத்துட வேண்டியது தான். சூடாக இருக்கும். டைரெக்டாக பிளாஸ்டிக் இது மேலே வச்சிடாதீங்க, எல்லாம் ஸ்டீல் பிளேட்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோ. இப்போ கொஞ்சம் சூடு கம்மியானோன்னே இதே தோல் எடுத்துட வேண்டியது தான். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு கடாயில் வச்சு தாளிச்சிடலாம். இப்போ வாங்க. இதில் ஜீரகம், காஞ்சி மிளகாய், பூண்டு, இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கிறது, லைட்டாக பொரிஞ்ச உடனே அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அந்த வெங்காயம் தக்காளியில் நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டு இருக்கிறதுக்கு. அது ஏன் பச்சையாக போடுறதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எதுக்காக அது போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயில். இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுருக்குங்க. நான் இதில் காட்டல, உப்பு போட்டுருங்க. உடனே வதங்கிடும். அடுத்தது தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது தேவையான கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே உப்பு போட்டனால இப்போ கம்மியாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்துக்காக போட்டு இப்போ வந்துட்டு கத்திரிக்காய்க்கு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு, நல்லா எண்ணெய் பிரியணும் அந்த அளவுக்கு இந்த மசாலாவை வதக்கிட்டு, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா மையடிச்சு இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான். கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes மூடி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் ஆக விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடணுன்னா அதுவே நல்லா ரோஸ்ட் ஆகும் அப்படியே அந்த மசாலா கூட. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ. மூடி எடுத்த உடனே இந்த வெங்காயம் தக்காளி வச்சுருக்குல்ல அதை எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே போட்டு ஒரு மூடி வச்சுடுங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சினஸ் சூப்பராக இருக்கும். அடுத்தது இது சீக்ரெட் மசாலா கம்பல்சரி. இதில் கொஞ்சோண்டு புளி விட்டு கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா அம்ச்சூர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா
எலுமிச்சம்பழம் இருக்குல்ல லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு, ரைஸுக்காக நீங்கள் ப்ரெட்டில் கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரெட் சாண்ட்விச்சஸ்